ஓம் சக்தி பராசக்தி. இது வந்து ஸ்ரீ அங்காளேஸ்வரி அம்மன் ஆலயம், செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் காயத்ரி நகர்ல இருக்கு. இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. நாங்கள் இங்கே பக்கத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ஒரு உறுதுணையா எங்களுக்கு எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்கும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கலந்துக்கிறோம். யாருக்காவது ஏதாவது குறை இருந்தால் வந்து சொன்னால் எங்களுக்கு அது ஒரு மன நிறைவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர்கிட்ட வந்து கொஞ்சம் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் போட்டால் கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் தெம்பாக தெளிவாக இருக்கிறாங்க. பக்கத்துலேயே எங்களுக்கு கோவில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் மன நிறைவாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. மரங்களே சாமி வந்து ஆடுதே தாயே உன்னாடி காத்துல. வெப்ப மரங்களே சாமி வந்து ஆடுதே தாயே உன்னாடி காத்துல. அம்மா பொங்க வச்சோமே பொங்கல, பொங்கல எத்துக்கிட்டா மனங்குளிரும் பூமி. தேவாதி மூவருக்கும் நீ தாண்டி சாமி. மரங்களே சாமி வந்து ஆடுதே தாயே உன்னாடி காத்துல. அம்மா பொங்க வச்சோமே பொங்கல. அங்காளி ஈஸ்வரி என்று ஆரம்பித்து அம்மம் அம்மா எத்தனை பேர் உனக்கு ஏடெடுத்து படிச்சோம். இன்னும் 1000 பேர் நீ எடுத்து வந்தாலும் அத்தனை அம்மனுக்கும் கோவில் ஒன்று எடுப்போம். அத்தாவும் தேரு உன்னே கரகாட்டம் கோடி ஆடம்மா ஆடு நீயும் சிரித்தாடு தாயி. அத்தாவும் தேரு உன்னே கரகாட்டம் கோடி ஆடம்மா ஆடு நீயும் கருவறை வாசலிலே. சாதியில்ல பேதமில்ல தாயே உம்முன்ன, வேப்பமர காத்திருக்க நோய் நொடி இல்ல. சாதியில்ல பேதமில்ல தாயே உம்முன்ன, வேப்பமர காத்திருக்க நோய் நொடி இல்ல. அந்த வேப்பமரங்களே சாமி வந்து ஆடுதே தாயே உன்னாடி காத்துல. அம்மா பொங்க வச்சோமே பொங்கல. இது வந்து குழந்தைகளுக்காக ஒரு பூஜையும் நடத்துவாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னும் போதும் பூஜை நடத்தியும் உடம்பு சரி பண்ணுற ஒரு வைத்தியமும் இருக்குது. இந்த வைத்தியத்துக்கான பலனும் இருக்குது. இந்த அம்மனை வழிபடுறவங்க நல்லபடியாக குணமடைஞ்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுலேயும் எங்களோட குழந்தையும் இதில் ஒரு ஒன்று. அதில் வந்து நீங்கள் சரி பண்ணுறதும் எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு அங்காள பரமேஸ்வரி இருந்தால் கூட உங்களை வந்து வழிகாட்டுவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஆலயம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் கிராமத்தில் காயத்ரி நகரில் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஆலயத்தில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றின்னு வராங்க. நேற்று கூட வந்து ஆலயத்துக்கு வந்து நான் அரிசி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பிரியப்பட்டேன். ஆனால் வந்து ஈவினிங் வரைக்குமே என் கையில் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கவே இல்லை. ஆனால் அம்மன் கிட்ட ஒரு பாரத்தை போட்டேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே எனக்கு அமௌண்ட் கிடைச்சிது. நானும் சிறப்பாக அதை வாங்கி கொடுத்துட்டேன்.
இந்த ஆலயம் கோவூர்லேருந்து கூடாஞ்சேரி வரைக்கும் நாங்கள் தர வாடகை இருந்து இந்த அம்பாவை வச்சுட்டு வந்திருந்தோம். 25 வருஷமாக இந்த அம்பாவை என்னோட வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். 25 வருஷமாக மக்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு பேனா இதெல்லாம் கொடுக்குறேன். அதேமாரி பழங்கள் மந்திரிச்சு கொடுக்குறேன், வேப்பிலை அடித்து விட்றேன். பசங்களுக்கு ஏதாவது ஜுரம் கிரம் வந்தால் மந்திரிச்சு விட்றேன். இந்த அம்மா என்ன சொல்கிறாலோ அதை நான் செஞ்சுக்கிறேன் மக்களுக்காக. இப்போது அங்கேருந்து இந்த வில்லியம்பாக்கம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். இங்கே சொந்தமாக வாங்கியிருக்க அம்மா. இதெல்லாம் வந்து இந்த 3 வருஷம் ஆகுது இந்த ஏரியாவுக்கு வந்து, இந்த ஊருக்கு வந்து 3 வருஷமாகவே கும்பாபிஷேகம் பண்ணும்போது மக்கள் வந்து போகிறாங்க, திருவிழா பண்ணும்போது மக்கள் வந்து போகிறாங்க. இப்போ திருவிழா பண்ணியிருக்கேன். இந்த திருவிழாவையும் பிள்ளைங்களுக்கு நோட்டு பேனா பென்சில் கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திரிச்சு விடுறேன். அதேமாரி மக்கள் வந்து குடி பழக்கத்தால் ரொம்ப அடிமையாக அவசரப்படுறதால அதுக்கும் சில மருந்துகள் கொடுத்துட்டு வருகிறேன். அவங்களால முடிஞ்சு எதாவது கொடுக்குறாங்க, நாங்கள் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கூட அவ்வளோ கூட நாங்கள் கேட்குறதில்ல, அந்த மக்களாக பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் இந்த அளவுக்கு அந்த ஆலயம் இந்த அளவுக்கு போயிருக்கு. மக்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் இந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் வாங்கிட்டுருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கும் எந்த தொல்லைகள் இல்லாமல் இந்த அம்மா வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். எப்போது நைட்டில் 2 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் உடம்பு சரியில்லை ஐயா சாமின்னு கூப்பிட்டாலும் உடனே எழுந்து வந்து அவங்களுக்கு மந்திரிச்சு விடுறேன். நல்லபடியாக அவங்களுக்கு தீர்த்தி ஆகிடுது. நீங்கள் கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த குறையாக இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தால் எனக்கு என்னோடய நம்பரு 9940035416 சிவாசுவாமிகள் அப்படின்னு கூப்பிட்டாலுமே எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு குறைகள் தீர்த்து வைக்க இந்த அம்மா கூட வருவாள். மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்.